நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹலோ குட்டி பிள்ளைகளா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த வாரம் சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. ஆமாம், இந்த மாதம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், என்ன டாபிக்கில் பார்த்துட்ருக்குறோம்? கரெக்ட், வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் நம்ம நிற்க உதவும், நம்ம வளர உதவும், நம்மை மாற்ற உதவும், நம்மை வழிகாட்டி உதவும், நமக்கு வழிகாட்டி உதவும். எவ்வளவு அருமையான வேத புஸ்தகம் பார்த்தீங்களா? இந்த வேத புஸ்தகத்துடைய மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தாங்களாம். நம்ம அதை அந்நிய காரியம்னா ஆமாம் யாருக்கோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா? அப்படியே ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் வேத புஸ்தகம் வாசிக்கிற குறித்து அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டபடி நடக்கணும். அப்போ தான் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனம், எங்களுக்கும் பிரயோஜனம், நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஓகேயா? இப்போ நம்ம பாட்டு படிக்கலாமா? பாட்டு ரெடியாக இருக்கீங்களா? ஒரு பழைய பாட்டு படிக்கலாமா? ஒரு டைம் ஆயிரு. புது பாட்டு வேணுமா உங்களுக்கு? ஓகே 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 புது பாட்டு படிக்கலாம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஈஸியாக இருக்கா? படிச்சிங்களா? அந்த கீழே அப்படியே டைப்பிங்கில் வேர்டு வருது பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டே படிக்கணும். நான் செய்கிற ஆக்ஷனை போட்டு படிக்கணும். ஓகேயா? நீங்கள் பார்க்கும்போது ஆக்ஷன் தெரியும், அந்த கீழே வர வரிகளும் தெரியும். சேர்ந்து படிக்கலாமா? நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. நல்லா இருக்கா? இன்னொரு படிக்கலாமா? சேர்ந்து படிக்கிறீங்களா? கீழே வார்த்தைகள் வருது, அதை கவனிச்சுக்கோங்க. இப்படி ஆக்ஷன் போடுங்க, சேர்ந்தே படிக்கணும். ஓகேயா? நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. இந்த பாட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னைக்கு உள்ள வசனமோ அதுக்குள்ளேயே வந்துடும். இன்றைக்கி வசனம் சார்ந்ததாக இருக்க போது அடுத்த செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்?
கரெக்ட். நமக்கு வசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. யார் வசனம் சொல்ல போகிறாங்க? நம்ம ஜபாக்கா. ஜபாக்கா கூப்பிடலாமா? ஜபாக்கா வாங்க, இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாட்டெலாம் பிடிச்சிருந்துச்சா எல்லாத்துக்கும்? ஓகே, இன்றைக்குள்ள வசனம் படிக்கலாமா? இன்றைக்கி ரொம்ப குட்டி வசனம் பாருங்கள், 3 லைன் தான் இருக்குது. அதுவும் சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நல்லா படிக்கலாமா அந்த வசனத்தை? வசனம் படிக்கும்போது எப்படி உட்காரணும்? நேராக உட்காந்துக்கணும். அப்படி தானே? ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க குட்டீஸ். ஓகேவா? யாரும் சண்டை போடக்கூடாது, கவனமாக இங்கே கவனிக்கணும். டிவியில் சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்க்கும் போது அங்கே இங்கே ஓடிக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது, சரியா? ப்ரேயர் பண்ணும் போது, அண்ணன் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். அக்கா வசனம் சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து வசனம் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? அப்போ தான் ஏசப்பா குட் பாய் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? உங்களை நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இன்றைக்குள்ள வசனம் படிக்கலாமா? அக்கா ஒரு தடவை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் கவனமாக வசனத்தை பாருங்கள். ஓகேவா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சுல வசனம், குட்டி வசனமாக இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? சரி, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அக்கா இன்னொரு தடவை நல்லா வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள். ஓகேவா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அக்கா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா இல்லையா வசனத்தை? சத்தமாக சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போது அக்கா கூட சேர்ந்து வசனத்தை நீங்களும் சொல்லணும். ஓகேவா? யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற வசனத்தை கேட்டு யார் இது இவ சவுண்டாக வசனம் படிக்கிறா, நானும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும். அப்படி தானே? எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கீங்களா இப்படி டிவியில் ப்ரோக்ராம் நடக்குன்ட்டு? சரியா? ஓகேவா? எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், வாரம் பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ அக்கா கூட சேர்ந்து வசனத்தை சவுண்டாக சொல்கிறீங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சூப்பர், வெரி குட். எல்லா குட்டீஸும் சவுண்டாக அழகாக சொல்லிட்டீங்க. அப்படி தானே? சூப்பர். ஓகே, இப்போது இந்த மாதம் முடிய போகுது. அப்படி தானே? நம்ம அடுத்து எந்த மாதம் வரப்போகுது? எஸ், மே மாதம் வரப்போகுது. அப்படி தானே? மே மாதத்தில் என்ன நடக்கும்? எல்லா சர்ச்சிலையும் விபிஎஸ் நடக்கும். அப்படி தானே குட்டீஸ்? எல்லோரும் விபிஎஸ் போவீங்களா வருஷம் லீவில்? எல்லோரும் போகணுன்னா குட்டீஸ், வாரம் நடக்கிற இந்த சண்டே ஜாம் பார்க்கணும், சர்ச்சுக்கு போகணும். அதே மாதிரி வருஷம் விபிஎஸ்க்கு கண்டிப்பாக போகணும். 10 நாள் நடக்கும். அப்படி தானே குட்டீஸ்? ஜாலியாக இருக்கும்ல. அங்கேயும் நிறைய கதை சொல்லுவாங்க, பாட்டு படிப்பாங்க, ஆக்ஷன் போடுவாங்க, வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தானே? இன்னும் நம்ம இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படி தானே குட்டீஸ்? அதனால் அடுத்த வாரம் நம்ம விபிஎஸ் ஆரம்பிக்க போது எல்லா குட்டீஸும் நம்ம பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ், சின்ன பிள்ளைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லி கூப்பிட்டு போகணும். ஓகேவா குட்டீஸ்? கண்டிப்பாக செய்வீங்கல்ல? சரி, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம அண்ணன் உங்களுக்கு கதை சொல்ல வருவாங்க. பாய் குட்டீஸ். எப்படி இருந்தது? ஜபாக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? பராம படிச்சிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வசனம், பாட்டு, கதை எல்லாத்தையும் எழுதியும் வச்சுக்கணும், குறிப்பிட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. இல்லாட்டா ஒரு வாரம் கேட்ட உடனே அப்படியே கேட்டுருவீங்க, அப்படியே போயிடும். நீங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்கல்ல, அதுக்கு விட இதை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உனக்கு ஒவ்வொரு நாள் மறக்காது, பிரயோஜனமாக இருக்கும். எழுதி வச்சுக்கணும். ஓகே? சரி, இப்போ நம்ம பாட்டு பாடியாச்சு, வசனம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னது? ஆமாம், பைபிள் கதை. பைபிள் கதை சொல்ல யார் வராங்க? நம்ம மலரக்கா. மலரக்கா கூப்பிடலாமா? மலரக்கா வாங்க, பைபிள் கதை சொல்லுவாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு அழகான கதை சொல்ல போறேன். எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா டிவி முன்னால உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தம்பியை பத்தி அக்கா பைபிள உங்களுக்கு சொல்ல போறேன். நல்ல கவனமா கேட்கணும். ஓகேவா குட்டீஸ்? வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஒரு சின்ன தம்பி இருந்தான். அந்த தம்பி பேர் என்ன தெரியுமா? சாமுவேல். அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா ஏலின்னு ஒரு தாத்தா கிட்ட சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க.
சின்ன தம்பிக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆனால் அந்த சின்ன தம்பி சர்ச்சுக்குள்ளே அந்த ஏலி தாத்தா கூட சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். என்ன வேலை தெரியுமா செஞ்சான்? சர்ச்சை க்ளீன் பண்ணுறது, விளக்கு இருக்கும் அந்த காலத்தில், விளக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவான் தெரியுமா குட்டீஸ்? நீங்களாம் அம்மா அப்பாவுக்கு நல்லா வேலை பார்ப்பீங்களா? அந்த சின்ன சாம்பேல் பையன் நல்லா வேலை பார்த்தான் தெரியுமா? அதே மாதிரி நீங்களும் வேலை பார்க்கணும், ஓகேவா? அந்த சின்ன சாம்பேல் தம்பி ஒரு நாள் நல்லா நைட்டு தூங்கிட்டு இருந்தான். சாம்பேல் தம்பி அவங்க பக்கத்துல ஏலி தாத்தாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாம்பேல் நல்லா தூங்கிட்டு இருக்கான், தாத்தாவும் பக்கத்துல படுத்திருக்காங்க. உடனே தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்டு, சாமுவேலே சாமுவேலேன்னு கேட்கும் போது உடனே சாம்பேல் தம்பி ஏலி தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா சொல்லுங்க தாத்தா சொன்ன உடனே தாத்தா சொன்னாங்க, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் தூங்கு தம்பி அப்படி சொல்லிட்டாங்க. உடனே சாம்பேல் அண்ணே போய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலேன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. உடனே அந்த தம்பி மறுபடியும் என்ன செஞ்சுட்டான்? ஓடியே போய் தாத்தா கிட்ட போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டானா. உடனே தாத்தா சொன்னாங்க, நான் கூப்பிடல, நீ போய் தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் சாமுவேலே சாமுவேலேன்னு அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சான். உடனே அவன் ஓடியே போய், தாத்தா மறுபடியும் என்னை கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை கூப்பிடலை அப்படி சொல்லும் போது ஏலி தாத்தாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. தம்பி நீ இனி சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டா நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லணும், சரியா தம்பி அப்படி சொல்லுவானா. உடனே அந்த தம்பி சரி தாத்தா அப்படி சொல்லி என்ன செஞ்சுட்டா? போய் படுக்க போயிட்டான். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலேன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உடனே தம்பிக்கு தாத்தா சொன்னது என்ன செஞ்சுட்டேன்? ஞாபகத்துக்கு வந்துட்டு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சாமுவேல் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. உடனே அவனும் ஆண்டவர் பேச்சுக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான் தெரியுமா குட்டி? சாமுவேல்கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்டே ஏசப்பா பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் உங்ககிட்ட பேச மாட்டேங்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பைபிளை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்து மூலமாக சின்ன பிள்ளைங்களாகிய நம்மக்கிட்ட ஏசப்பா என்ன செய்வாங்க? டெய்லி பேசுவாங்க. நீ டெய்லி பைபிள் வாசித்து பாரு, ஏசப்பா ஒவ்வொரு வசனம் மூலமும் பேசுவாங்க குட்டீஸ். இனி ஒழுங்காக பைபிள் வாசிப்பீங்களா? சாமுவேல் தம்பி மாதிரி ஏசப்பாவுடைய பேச்சுக்கு நீங்களும் கீழ்ப்படியணும், ஓகேவா குட்டீஸ்? ஓகே பாய். மலரக்கா அழகாக கற்றுனாங்கல்ல, பார்த்தியா? ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு உன்னை கூப்பிட்டே இருக்காங்க. ஏ டேவிட், ஏ ஜான், ஏ ரீட்டா, ஏ மலர் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உன் காது விழலை, உன் காது கேட்கல, உன் காது அடைச்சிருக்கு, உன் கண் திறக்கலை. ஏன் தெரியுமா? நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, எங்கே என்கிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்குறியா? நீ வேத புஸ்தகம் வாசித்தா தானே ஏசப்பா அவங்கள்ட்ட பேச முடியும். ஏசப்பா அவங்கள்ட்ட பேசணும் ஆசையாக இருக்கிறாங்க. நீ வேத புஸ்தகத்தை திறந்து நீ படிக்க ஆரம்பி, அது மூலமாக ஏசப்பா அவங்கள்ட்ட பேசுவாங்க, நீ ஏசப்பாட்ட பேசலாம். ஏசப்பா அவங்கள்ட்ட பேசும் பொழுது, நீ அவங்ககிட்ட பேசும் பொழுது நீ ஏசப்பா போல மாறிடுவேன். அவருடைய குணங்கள் எல்லாம் உனக்கும் வந்துடும். நீ யாரோட அதிகமாக பேசிட்டு இருக்கிற அவங்கள மாதிரி நீ மாறிடுவேன். நீ இயேசுவோடு அதிகமாக பேசும் பொழுது, அவர் உன்னோட அதிகமாக பேசும் பொழுது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். ஓகேயா? இன்றைக்கி நம்ம பாட்டு பாடிட்டோம், வசனம் படித்தாச்சு, பைபிள் கதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான பகுதி, இன்றைக்கி உள்ள கதையில் ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நமக்கு அதை கேட்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். பைபிளுக்காக இவ்வளோ காரியம் செய்தாங்களே அந்த ஆள் அப்படி சொல்லும் பொழுது உன் கண்ணில் கண்ணீராக வரும். ஆமாம், உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஐயாவுடைய கதை நீ கேட்க போகிறோம். அந்த ஐயாவோட பேர் என்ன தெரியுமா? வில்லியம் டிண்டேல். சொல்லுங்க, வில்லியம் டிண்டேல். இந்த வில்லியம் டிண்டேல்ங்கிற ஐயா 1494 ஆண்டு இங்கிலாந்தில் வாழ்ந்து வந்தாங்க. இங்கிலாந்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த ஐயா வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஐயா நல்லா படிப்பாங்க, நல்லா கட்டிக்காரங்க. இவங்களுக்கு எழுத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிஏ அப்புறம் எம்ஏ 2 பெரிய பட்டங்களை வாங்கினாங்க. அந்த காலத்தில் பிஏ எம்ஏல வாங்குறது ரொம்ப கடினமான காரியம். இப்போ தான் பிஏ எம்ஏல ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, பிஇலாம் கூட ஈஸியாகிட்டு. அப்போ பிஏ எம்ஏலாம் ரொம்ப கடினமான காரியம். அதை முடிச்சுட்டு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் இவங்க லெக்சரராக இருந்தாங்க. இவங்க அதிகமாக எழுத்துக்கள் நேசிப்பாங்க, எழுத ஆசைப்படுவாங்க. அந்த காலத்தில் விக்லீஃப் அப்படின்னு ஐயா இருந்தாங்க. அந்த ஐயாவோட எழுத்துக்கள் இந்த வில்லியம் டிண்டேலுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அதிகமாக அந்த ஐயாவை போல தானும் எழுதணும்,
தானும் நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த விக்லிஃப் ஐயா இருக்காங்க பார்த்தியா, அவங்க வேதாகம காரியங்கள் நிறைய காரியங்கள் எழுதிக்கிறாங்க. அதே போல் டிண்டேலுக்கு என்ன ஆசை தெரியுமா? கிரீக்கில் பைபிள் இருக்குது, நம்முடைய மொழி அதாவது இங்கிலீஷில் பைபிள் இல்லையே, இங்கிலீஷ் மொழியில் ஏன் பைபிள் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ இருந்த மத குருமார், கத்தோலிக்க குருமார் என்ன பண்ணாங்களா, அவங்ககிட்ட மட்டும் பைபிள் இருக்கும், லாட்டின் கிரீக், அதை அவங்க மட்டும் படிச்சிருப்பாங்க. அதில் வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கோ அதுதான் இன்னைக்கு பைபிள். அந்த காலத்தில் பைபிள் எல்லாருக்கும் கிடையாது, இங்கிலீஷ்லேயே பைபிள் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பாவம் பண்ணிட்டேன்னா, தப்பு பண்ணேன்னா அதை அதுலேருந்து விடுதலை பெறணும்னா இவ்வளோ காசு கொடுத்தா போதும், இவ்வளோ காசு கொடுத்தா போதும், பாவம் மன்னிப்பு சீட்டு, இந்த மாதிரி பைபிள் இல்லாத காரியங்களில் நிறைய அந்த காலத்தில் பரவல் இருந்தது. ஒரு நாள் டிண்டேல் என்ன பண்ண தெரியுமா? அவர் கிரீக் லாங்குவேஜில் பைபிளை வாசிச்சுட்டு இருந்தார். டிண்டேலுக்கு 8 மொழிகள் தெரியும். அவர் ஒரு கெட்டிக்காரர். இந்த டிண்டேல் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு நாள் கிரீக் மொழியில் பைபிளை வாசிச்சுட்டு இருந்தார். அது என்ன பண்ணுறதுன்னா, ஆண்டவர்கிட்ட பாவங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும்னா, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவர் மன்னிப்பாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இன்னைக்கு பாவம் மன்னிப்பாங்கன்னா நம்ம இந்த குருமாற்றெல்லாம் போயிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அவரே மன்னிப்பாராமே, எவ்வளோ நல்ல காரியம். இதை வாசித்த உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இப்போ இவ்வளோ நாள் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டுல இருந்திருக்கிறாங்க, ஆண்டவரே மன்னிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தெரியுமா? வேகமாக ஓடி போய் நிறைய பேர்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு ஆசை, நம்ம இங்கிலாந்தில் உள்ள எல்லாரும் இந்த சத்தியத்தை அறியணும், இங்கிலாந்தில் உள்ள எல்லாரும் பைபிளை படிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இங்கிலாந்தில் ஆங்கிலத்தில் வேதத்தை எழுதணும் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இவங்க அப்படி முடிவு எடுத்துட்டு லண்டனில் போய் பிஷப்கிட்ட சொன்னாங்க, நான் இந்த மாதிரி பைபிளை மொழிபெயர்க்க போகிறேன். அந்த பிஷப், என்ன சொல்கிற, பைபிளை மொழிபெயர்க்க போறியா? அதெல்லாம் கூடாது, பைபிள் எல்லாரும் தெரியக்கூடாது, பைபிள் கொஞ்சம் தான் தெரியும், குருமாருக்கு தான் தெரியணும், பைபிள் எதுக்கு மக்களுக்கு தெரியணும், போ போ அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டாரு. அது மட்டும் இல்லை, டிண்டேல் நீ பைபிள் எழுதுன அப்பளதான் பார்த்துக்க தொலைச்சு போடும் அப்படின்னு சொன்ன உடனே டிண்டேலுக்கு பயம் கொடுத்து போச்சு. மத குருமார் தான், அப்பா அரசருக்கு இணையான பவர் இருந்தது அவங்களுக்கு, அவங்கள பகைச்சிட்டு வாழ முடியுமா? உடனே என்ன பண்ண தெரியுமா? ஜெர்மன் தேசத்துக்கு ஓடி போயிட்டாரு. ஜெர்மன் தேசத்தில் ஓடி போய் அங்கே இருந்து இவர் பைபிள் எழுதிட்டே இருந்தார். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அந்த ஃப்ரெண்டு இவரை காட்டி கொடுத்துட்டாரு. இங்கிலாந்தில் போய் டிண்டேல் ஜெர்மனில் போய் பைபிள் மொழிபெயர்க்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவரை கடைசியில் இங்கிலாந்தில் சிறைப்பிடித்து ஒரு கம்பு, அந்த கம்பில் வச்சு இப்படி கட்டினாங்க, கட்டி கழுத்தை இப்படி கயிறை வச்சு இருக்குனாங்க. ஐயோ 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 பூச்சி தன்னிச்சு, நீ பைபிள் மொழிபெயர்ப்பியா, இனி பைபிளை மொழிபெயர்ப்பியா அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்தை நெரிச்சாங்க. அரைக்குறை உயிராக இருக்கும் பொழுது தலைவலியா பெட்ரோலை ஊற்றி அப்படியே தீய வச்சுட்டாங்க. டிண்டேல் அப்படி அழுதாங்க, இயேசுவே இயேசுவே என்னை உயிரோட கொல்றாங்க, உயிரோட இனி தீய கொளுத்தி கொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கதறி அழுதாரு. அப்போ சொன்னார், ஆண்டவரே இங்கிலாந்து அரசருடைய கண்களை திறங்க, ஆண்டவரே இங்கிலாந்து அரசருடைய கண்களை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரோடு எரியும் பொழுது அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கருகி இறந்து போயிட்டாங்க. வில்லியம் டிண்டேல் நிலைமை பார்த்தியா? வேதத்தை மொழிபெயர்த்ததுக்காக அவரை கம்பில் கட்டி அப்படியே தீ கொளுத்தி கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா? வேத புஸ்தகம் மொழிபெயர்த்ததுக்காக ஒருத்தரையை கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஹென்ரி VIII அப்படிங்கிற ஒரு ராஜா 3 வருஷம் கழித்து இங்கிலாந்தில் வேத புஸ்தகத்தை அச்சிடுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இந்த வில்லியம் டிண்டேல் புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து வச்சுருந்தார். ஆங்கிலத்தில் அதை பிரிண்ட் பண்ணாங்க. அவர் அந்த மரத்தில் தீப்பிடிச்சு அந்த உடம்பு எரியும் பொழுது இங்கிலாந்து அரசுடைய கண்களை திறங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பார்த்தியா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதன் விளைவாக ஹென்ரி VIII காலத்தில் வேத புஸ்தகம் அச்சிட அனுமதி கொடுக்கப்பட்டது. நீ இன்னைக்கு இவ்வளோ ஈஸியாக உனக்கு பைபிள் கிடைக்குது இல்லை? தமிழில் கிடைக்கிறது, எல்லா மொழியிலும் நமக்கு பைபிள் கிடைக்குது. ஆங்கிலத்தில் கிரீக் டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு ஐயாவை கம்பத்தில் கட்டி தீ கொளுத்தி கொண்டாங்க. எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சிதான் நம்ம கையில் இன்னைக்கு இருக்குது பைபிள். குட்டி தம்பி தங்கச்சி, நீ ஏதோ சாதாரணம் நினச்சிட்டு இருக்கியா? தயவுசெய்து இந்த போக்க மாற்று, அது தவறான காரியம். ஆண்டவரே நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கணும், ஆண்டவரே வேத புஸ்தகத்தை நான் வாசிக்கணும்னு சொல்லி நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா?
நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாங்க. ஆண்டவர் உனக்காக சிலுவையில் மரித்தாங்க, உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தாங்க, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தாங்க. இந்த நல்ல செய்தி அநேக மக்களுக்கு கிடைக்கணும். பார்த்தியா, வில்லியம் டிண்டேல் எப்படி ஒரு கம்பத்தில் தீக்கொளுத்தி கொல்லப்பட்டார். அப்படி அநேகர் தியாகம் பண்ணி பெற்றது தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள். குட்டி தம்பி தங்கச்சி, பைபிள் உன் கையில் சாதாரணமாக கிடைக்கல. அநேகர் தியாகம் பண்ணாங்க, அநேகர் அநேகர் உயிர்க்கரையம் பண்ணாங்க, அநேகர் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நீயும் நானும் இவ்வளவு எளிதாக பைபிள் வாங்குகிறோம். ஆனால் வாசிக்கிறோமா? குட்டி தம்பி தங்கச்சி, ஆண்டோடைய வேதத்தை நீ நேசிக்கிறியா? வேத புஸ்தகமே வாசிப்பியா? நீ நேசித்து வாசித்தேனா ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் இருக்கல. காரணம் என்ன தெரியுமா? நீ வேத புஸ்தகம் வாசிக்காதனால தான். குட்டி தம்பி தங்கச்சி, பைபிள் வாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுமா ஒப்பு கொடுத்து? இல்லை கையை கூப்பி கண்ணை போடுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். விளையாடக்கூடாது என்னம்மா? இல்லை கையை கூப்பி கண்ணை போடுங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேத புஸ்தகம் எங்கள் கைகளில் கிடைக்க எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, கம்பத்தில் கட்டி தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் கையில் இன்னைக்கு வேத புஸ்தகம் கிடைச்சிருக்குது. நான் அதை வாசிக்க, புரிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தம்பி தங்கச்சி, நான் ஒரு முறையும் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுறது நேரப்போக்கு அல்ல. நீ ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது, எங்க சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நீ இயேசுவோடு கூட பொருத்தனை பண்ணுற. இனிமேல் என்ன பண்ணணும்? நீ வேத புஸ்தகத்தை ஒழுங்காக வாசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். நீ சண்டே ஸ்கூல் போகிற, விபிஎஸ் போகிற, சர்ச்சுக்கு போகிற, உனக்கு என்ன போதிக்கிறாங்க, பைபிள் என்ன சொல்லித்தராங்க, அதை ஆர்வமாக கற்றுக்கணும். ஓகேயா? இன்னொரு முக்கியமான காரியம், எல்லாருமே இன்னும் சில நாட்களில் விபிஎஸ் போக போகிறீங்க. உங்கள் சர்ச்சிலேருந்து டைரக்ட் ட்ரைனிங் போயிட்டாங்களா? ஆமாம், அக்காமார் போயிருப்பாங்க. உங்களுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய புக்கு, நல்ல கலரிங் புக்கு, பாட்டு புக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கட்டாயம் விபிஎஸ் நடக்கும். அப்படி இல்லாட்டாலும் நீ எங்கே விபிஎஸ் நடக்குன்னு கேட்டு போய் இந்த 10 நாட்களும் பயன்படுத்திக்கிடணும். மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க. மே மாதம் முழுவதும் பல இடங்களில் விபிஎஸ் நடக்கும். நீ வீட்டிலேயே இருக்கக்கூடாது. நீ வருஷம் பூரா உலக காரியங்களை படிக்கிறல்ல, இந்த விடுமுறை நாட்களிலே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள், ஆண்டவரை கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி போடுவார். ஓகேயா? அப்புறம் நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து என்னது? கரெக்ட், ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி டைம் ரெடியாக இருக்கிறீங்களா குட்டி பிள்ளைங்களா? வழக்கம் போல் நம்ம மலரக்கா இன்றைக்கி ஒரு புக் கொண்டு வந்திருக்காங்க. முதல் நாள் ஒன்றுமே திறந்தாங்க, அப்புறம் ஒரு குப்பையான புகுத்திட்டு இருந்தாங்க, அப்புறம் பூ வச்சு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி என்ன கொண்டாங்க நம்மளே பார்ப்போமே. அக்கா, என்னது இன்னைக்கு என்ன புக் கொண்டு வந்திருக்கீங்க? அங்கிள், எங்க வீட்ல இந்த புக்கு இருந்துச்சு, படிக்கணும் எடுத்து, ஆனா புக் எல்லாமே கிழிஞ்சிருக்கு அங்கிள். கொடுங்க பார்ப்போம். என்னம்மா அந்த புக்கு இப்படி கிழிச்சிருக்கீங்க? இது யார் புக்குமா? அங்கிள், எங்க அப்பா எடுத்து படிப்பாங்க, ஆனா இப்படி கிழிச்சு வச்சிருக்காங்க அங்கிள். ஓ, படித்து கிழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஆமா அங்கிள். உங்க அப்பா படித்து கிழிச்சிட்டாங்க? ஆமா அங்கிள். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, உங்கள் அப்பா இந்த பைபிளில் இந்த புக்கை படித்தாங்கன்னா இந்த புக்கு படி உங்கள் அப்பா நடக்கிறாங்களா? இல்லை அங்கிள், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புக்கை படிச்சிட்டாங்க அப்படிங்கிற? ஆமாம் அங்கிள், படித்தாங்க, ஆனால் இன்னும் அவங்க மாறல அங்கிள். குட்டி பிள்ளைகள் பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இந்த பைபிளை அட்டை டு அட்டை நல்லா பாராமல் படிச்சிருவாங்க, நல்லா தரவாக படிச்சிருவாங்க, ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பைபிள் அறிவு வளர்க்க இல்லை, ஆத்மா வளர்க்குறதுக்கு. பைபிள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து ஒரு அடி இறங்கி இங்கே வரணும். மலர்க்கா ஃபீல் பண்ணாங்க பார்த்தியா, எங்கள் அப்பா படித்து கிழிச்சிட்டாங்க, நல்லா படித்தாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாறலைன்னாங்க. பைபிள் நீ படித்து அதில் உள்ளதுக்கு கீழ்ப்படியலைன்னா நீ கிழிஞ்ச பைபிளில் வச்சுருக்க. அப்படி தானே மலர்க்கா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பார்த்தியா மலர்க்கா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக்கு கொண்டு வந்தாங்கல்ல, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான புக் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ரைட், நம்மளுடைய நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு உள்ள கேள்வி என்ன? மொபைல் எடுத்துட்டீங்களா? எல்லாம் மொபைல் எடுத்துக்கோங்க. ரெடி? நான் சொன்னேன் டக்குன்னு என்ன பண்ணணும், டக்கு 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 அடித்து எஸ்எம்எஸ் பண்ணிடணும். கீழே நம்பர் தெரிஞ்சு பாருங்கள், அந்த நம்பருக்கு அனுப்பணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள் பேர்களெல்லாம் ஜபாக்கா ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க, அப்படி டிக் பண்ணிட்டே வராங்க. உடனே அனுப்பிடு. ஒரே வீட்டில் 2-3 பேர் இருந்தேன்னா ஒரே மொபைல் தாராளமாக அனுப்பலாம். ரெடி ஆகிட்டீங்களா? வில்லியம் டிண்டேல்
எந்த நாட்டை சேர்ந்தவர்? கம்பத்தில் கெட்டி தீ கொளுத்தி கொண்டாங்கல்ல, அந்த வில்லியம் டிண்டேல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரெடி, கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டுபிடிச்சிங்கன்னா டக்குன்னு டைப் அடித்து அனுப்பிவிடுங்க. ஓ சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கிறீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. நிச்சயமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வழக்கமாக என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி முடிப்பேன்ல, ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் கை கூப்பி கண்ண போடுங்க. நான் சொல்லத்ததை கூட சேர்ந்து சொல்லணும். என்னம்மா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜெபம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வேதத்தை நேசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட். உண்மையாகவே ஜெபம் பண்ணீங்க தானே? கட்டாயம் உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்குறாங்க. நீங்கள் உண்மையாக உள்ளத்தில் ஏசப்பாட்ட பேசுனீங்களே, ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சம்மர் வெக்கேஷனை வேஸ்ட் ஆக்காதீங்க. நிறைய பைபிள் படிங்க, விபிஎஸ் போங்க. 2 விபிஎஸ் கூட போகலாம். இங்கே ஒரு விபிஎஸ் நடக்குது, இன்னொரு சர்ச்சை பக்கத்தில் நடக்குதுன்னா நீங்கள் போகலாம். திரும்ப கற்றுக்கொள்றதுனால தவறே கிடையாது. வீட்டில் நேரத்தை வீணாக்கிட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு மொபைலில் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதோட இங்கே விபிஎஸ்ஸை போனேன்னா நல்லா பாட்டு கற்றுக்கொள்ளலாம். நிறைய ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். சம்மர் சூப்பராக கழிஞ்சிடும். ஓகேயா? சந்தோஷமாக இருக்கீங்களா? மீண்டும் ஒரு அருமையான அட்டகாசமான சிறப்பான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடுகிறது உங்கள் ரவி அண்ணன். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி.